முத்துவேலுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வருது, மூச்சு விட சிரமமா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு எங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்ன உடனே வாங்கனே ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு சக்திவேலோட சேர்ந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் கதிரும் மனசு கேட்காம வெளியில வந்து பார்த்து கதவை திறந்துட்டு வந்த உடனே இவங்க விடலைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வராரு. அப்பா மாமாவுக்கு முடியல வாங்கன்னு சொல்லி உள்ள வந்த உடனே பாண்டியனும் அன்னைக்குதான் முதல்ல வீட்டுக்குள்ள வராரு. வந்த உடனே எங்க சக்திவேலுக்கு பயங்கர கோவம் மரியாதையோட வீட்டை விட்டு போங்க, 2 பேரும் சேர்ந்து என் அண்ணனோட மனசை மாத்தி சொத்தை ஆட்டை போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாரு. உடனே மாறி கதறாங்க, கத்துறாங்க. ஐயோ என்னங்க நீங்க இந்த மாதிரி நேரத்துல போயிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க, பாவங்க மாமானால மூச்சு விட சிரமமா இருக்கு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிர போகுது, யாராச்சும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களே, மாமானால முடியலையே அப்படின்ட்டு பதறி போறாங்க. இங்கே வடிவு அழுதுகிட்டே கிடக்குறாங்க. உடனேவும் முத்துவேலை தூக்கிக்கிட்டு நீ தூக்குடா கதிரு, நம்ம 2 பேரும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை அவங்க பாண்டியனும் கதிரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. விடுங்கன்னு சொல்கிறாங்க. மாறி அவரோட சக்திவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. டே குமார் அமைதியாக இருக்க போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டிட்டு மகனையும் திட்டி புருஷனையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. விட்டா மாமா உயிர் போயிடும், இங்கேயேவோ இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு அவரோட உயிரை காப்பாற்றாமல் விட்டுருவாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நீ கூட்டிகிட்டு போடா கதிரு, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. பாண்டியன்ட்ட பதிலுக்கு பதில் பேசுகிறாரு சக்திவேல். என்ன தைரியம் இருந்தா என் அண்ணனை உன் மகன் கூட நீ அனுப்பிச்சி வச்சிருப்ப, என்ன உன் மகனுக்கு இப்படி நல்ல மாதிரி வேஷம் போட்டா மொத்த சொத்தையும் என் அண்ணன் எழுதி வச்சிருவாருன்னு சொல்லி தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரு நாளும் நான் அதை விட மாட்டேன், இப்படியே என் அண்ணனோட மனசை மாத்துறதுக்கு தானே நீங்கள்லாம் திட்டம் போடுறீங்க அப்படின்ட்டு பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கய்யா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணன் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது, என் மகன் தான் அவரை கூட்டிகிட்டு போய் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் தாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே எங்கள் சக்திவேல் சொல்கிறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏன் நாங்கள் கூட்டிகிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா, எல்லாம் உங்கள் திட்டம், நீங்கள் போடுறது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால தானே எங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ கொஞ்ச நாளாக உன் மகனை என் அண்ணன் கூட சுத்த விட்டுட்ருக்க, அவரும் மனசு மாதிரி என்னமோ பித்து பிடிச்சது போல் உன் மகன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலைகிறாரு அப்படின்ட்டு சக்திவேல் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா அதுவும் இல்லாமல் குமாரும் சொல்கிறாரு, இதுக்காண்டி தான் பெரியப்பாட்ட போய் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், பெரியப்பா தடுத்தாரு, அப்போ தான் பெரியப்பா தெரியாமல் கீழே போய் விழுந்துட்டாரு, இப்போ அந்த பழியும் என் மேலே வந்துருச்சுல்ல, இப்போ அவனும் நல்லா சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு உங்கள் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, உங்களை பற்றி எனக்கு தெரியும், முதல்ல போயா உன் வீட்டை பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு உன் மகன் என் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லு, உருப்படியா, சரி சொத்துக்கே நீங்கள் ஆசைப்படலப்பா அப்படின்னா ஒரு காரணத்தை சொல்லு, நான் சரின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லி கேட்குறாரு. உடனே எங்கள் பாண்டியன் அழுது புலம்பிக்கிட்டு இங்கே பாருங்கய்யா, என் மகன் ஒன்றும் உங்கள் சொத்துக்காகையோ இல்லை மாமனார் இவங்க 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கு, நம்ம ஒன்று சேர்த்து வைக்கலாங்கிற ஒரு அக்கறையோடையோ இந்த மாதிரிலாம் பண்ணலை, உங்கள் அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவர் சாதாரண ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாருன்னு தானே நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, அவருக்கு ஆப்ரேஷன் சாதாரணது கிடையாதுயா, அவருக்கு கேன்சர் வந்திருக்கு, கேன்சர்னால தான் என் மகன் கூட்டிகிட்டு போய் அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டான், அப்போ கூட வீட்டில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கதிர் சொல்லியிருப்பான் போல, அதுக்கு உங்கள் அண்ணன் தான் சொன்னாராம், என் தம்பி பார்க்க தான் அப்படி இருப்பான், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு சின்னதுனா கூட அவனால் தாங்கிக்க முடியாது, என் வீட்டில் இருக்கிற யாரையும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாராம்யா, இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, என் புள்ள சொத்துக்காகலாம் உன் அண்ணன் பின்னாடி போகலை, உன் அண்ணனை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் சொத்துக்காக கிடையாதுயா, யாருக்குயா வேணும் உங்கள் சொத்து, என் புள்ள அந்த அளவுக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் செய்யாமல் மாமாவுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே கிடந்தாயா அப்படின்னு பாண்டியனும் சேர்ந்து அழுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் குடும்பத்தில் மொத்த பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியன்கிட்ட சட்டையை பிடிச்சி கோமதி கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, என் அண்ணனுக்கு கேன்சரா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேங்கல்ல, எதுக்காகங்க இப்படி என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. அப்போ தான் அங்கே பாண்டியன் சொல்கிறாரு,
எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தான்ல, போலீஸ் ஆஃபீஸரு சுரேஷ், அந்த பையன்தான் சொன்னான். நான் வந்து அன்னைக்கு சண்டையை விடுங்க, உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். அப்போ வழியில் ஏதோ தகராறு போல. அப்போ தான் எங்கள் கதிர் வந்துட்டு என் மாமனாருக்கு கேன்சர் வந்திருக்கிறதால நான் வந்திருக்கேன் சார், ஒரு அர்ஜென்ட்டில் போயிட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அதை வச்சு தான் அந்த சுரேஷ் வந்துட்டு இவர் வந்து உங்கள் பிள்ளையா, எனக்கு வந்து முன்னாடியே தெரியும், அவர் மாமனார் இவர் தான் நினைக்கிறேன், அவருக்கு கேன்சர்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் கதிரை தனியாக கூப்பிட்டு பேசினேன். அப்போ தான் கதிர் என்கிட்டயே சொன்னான், அவனுக்கும் உங்கள் அண்ணனா வந்து சொல்லலையாம், இவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்க போயிருக்கான். அப்போ தான் ராஜியோட அப்பாவை பார்த்து பேசியிருக்கான். ராஜியோட அப்பா அப்போ கூட வாயை திறந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உடனே போய் என் புள்ள டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம்தான் என் புள்ளைக்கே விஷயம் தெரியும். என் புள்ள நல்லதை நினச்சா கூட நீங்கள் எல்லாரும் கெட்டதாக நினச்சி இப்படியெல்லாம் பண்ணாதீங்கய்யா. என் பிள்ளைய பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கல. உங்கள் அண்ணனோட உயிரை பாருங்க, யார் கூட்டிகிட்டு போனாதான் என்ன, அவர் நல்லா பொழைச்சா பரவாயில்ல, அதை விட்டுட்டு மூச்சு விட சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு அழுகிறாரு. உடனே எல்லாரும் எடுங்க, கார் எடுங்க, நம்ம போகலாம், என்னால் என் புருஷனை பார்க்காம இருக்க முடியாதுன்னு வடிவ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ராஜியும் என் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ நாளும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்காம வச்சுருந்தானா அந்த கதிர், நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், கதிரோட முகமே சரியில்லையேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா நீங்கள் வந்து தாங்கிக்க மாட்டீங்கன்னு தான் உங்கள் அண்ணன் இதெல்லாம் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும்போது அங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, கார் எடுடா, முதல்ல போய் என் பிள்ளைய பார்க்கணும், முத்துவை நான் பார்க்கணும்டா அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அப்பத்தா தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் எல்லாரும் ஏறி உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அங்கே கதிர் மட்டும் தனியாக டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்டர் இருந்துக்கிட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன், அவரை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அப்புறம் போய்க்குவீங்களான்னு சொன்னேன், இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சாரி டாக்டர், அப்படி ஒரு சூழ்நிலை, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போ சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, நான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன், நீங்கள் வந்து அதை காதில் கூட வாங்கிக்கல, இப்போ போனதுக்கப்புறம் அவர்னால முடியல, திடீர்னு என்ன வேணுனாலும் நடக்கலாம், என்னோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், அதுக்கு மீறியும் என் கையில் எதுவுமே இல்லைங்க, ஏன்னா திடீர்னு அவர் வந்து கோமாக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை அவரோட உடம்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் அவரை இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாகலாம் சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் என் கையில் எதுவுமே இல்லை, நான் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை முயற்சி பண்ணி சரி பண்ண பார்க்குறேன், அதுக்கு மாரி நீங்கள் கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்ல வர்றது, ஆமாங்க, வீட்டில் வந்து எல்லாரும் அவரை வந்து பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லை, ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் ஏதோ புலம்பிக்கிட்டு கிடந்தாரு, அதனால தான் கேட்குறேன்னு சொன்னோன்னே, ஆமாம் டாக்டர், இப்போ கூட வரும்போது அவங்க தம்பி தான் கூட்டிகிட்டு போகக்கூடாது, சொத்துக்காக நான் என் மாமனார் கூட பழகிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, அதனால தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போனோமேவும், எங்கள் கூட வந்தது தெரிஞ்சால் அவங்க தம்பி கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மாமனார் வந்துட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு வீட்டில் சொல்லாமல் இருக்கலாமா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது டாக்டர், அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்காக வீட்டில் சொல்லாமல் விட்டுருவீங்களா, இப்போது இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சாதாங்க பிரச்சனைகள்லாம் சரியாகும், அதோடு அவர் உயிரையும் காப்பாற்ற முடியும், இப்போ அவர் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொன்னான்ல, ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் சொத்து பற்றி ஏதாவது இருந்தால் கூட பிரித்து எழுதிக்கோங்க, இல்லை அப்படின்னா அவர் அதாவது ஒத்துமையாக இருந்துப்பீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு அவங்கள வந்து பார்த்துக்க சொல்லுங்கள், வேறு எதுவும் என்னால் இப்போதைக்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. இதை கேட்ட உடனே தலையில் கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு கதிர். அழுதுகிட்டு உட்காந்துருக்கும் போது
அங்கே வீட்டில இருந்து எல்லாரும் வேகமாக ஓடி வராங்க தான் அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே பழனிவேலு, என்னாச்சு மாப்பிள்ள, இப்போ இம்பிட்டு பெரிய விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு சொல்லாமல் விட்டுட்டியே, என்னாச்சு அண்ணனுக்கு, இப்போ டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களா, அண்ணனை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கேட்குறாரு. உடனேவும் இங்கே கதை இருந்துக்கிட்டு, மாமாவை போய் பார்க்கலாம், ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர்கிட்ட டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே முத்துவேல் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இங்கே வீட்டிலேருந்து வந்த எல்லாருமேவும் முத்துவேலை பார்க்க போகிறாங்க. உள்ளே போய் முத்துவேலை பார்க்க போகும்போது முத்துவேலும் எழுந்து உட்காந்து, எனக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட டாக்டர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கதிர், டாக்டர் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு எல்லாம் புரியுது. என் தம்பியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால் சக்தி என்னோட சொத்து பத்திரமெல்லாம் எடுத்துட்டு வா, நான் பங்கை பிரித்து எழுதி கொடுத்துட்றேன், இங்கே பழனிக்கும் பங்கு சேர வேண்டியது இருக்குல்ல, எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லை, இனிமேலும் நான் உங்களை பார்ப்பனா இல்லை பார்க்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவேல் அழுகிறாரு. உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு, அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்போது இந்த சொத்துக்காக மட்டும்தான் நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அண்ணே சத்தியமாக சொல்கிறேனே, நீங்கள் உயிரோடு இருந்தால் எனக்கு அதுவே போதும்ண்ணே அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. உடனே கதிர்கிட்ட போயிட்டு, எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ஆனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேனா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி, இப்போவே உன்னால் தாங்க முடியல, அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தா, அதுவும் இல்லாமல் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் அமையலை, வீட்டில் எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்காங்க. ஏங்க இப்போ கூட இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, இல்லை நீங்கள் சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, யார் யாருக்கு எவ்வளோன்னு நான் பிரித்து எழுதிடுறேன், நான் இதுக்கு மேலே உங்களை பார்ப்பனான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜி வேகமாக கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க. அப்பா இப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கப்பா, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க.